ரோகன் பெரிய கனவுகளை கொண்ட இளைஞன். அவன் பெரிய சாதனைகளை சாதிக்க, வெற்றி பெற, தன் குடும்பத்தை பெருமைப்படுத்த விரும்பினான். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. அவன் எப்போதும் மற்றவர்களை சார்ந்திருந்தான். படிப்புக்கு தன் ஆசிரியர்கள் வழிகாட்டுவதற்காக காத்திருந்தான். தொழில் தேர்வுகளுக்கு முடிவுகளுக்காக அவன் தந்தையை நோக்கி சென்றான். தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவன் தன் நண்பர்களை நம்பியிருந்தான். வாழ்க்கை ஒரு சவாலை முன்வைக்கும் ஒவ்வொரு முறையும் என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வதற்காக அவன் காத்திருந்தான். ஆனால் ஒரு நாள் எல்லாம் மாறியது. ரோகனின் தந்தை சர்மா அவர்கள் அவனை கவனித்துக் கொண்டிருந்தார். தன் மகனுக்கு திறமை இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் மற்றவர்களை நம்பியிருக்கும் இந்த பழக்கம் அவனை தடுத்து நிறுத்தியது. அன்று மாலை சூரியன் மறையும் போது அவனது தந்தை அவன் அருகில் அமர்ந்து கூறினார், மகனே, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். பறக்க மறுக்கும் ஒரு இளம் பறவையை பற்றி அவர் பேசினார். ஒவ்வொரு முறையும் அது பசிக்கும் போதெல்லாம் அது தன் தாய் தனக்கு உணவளிக்கும் வரை காத்திருந்தது. ஒவ்வொரு முறை காற்று வீசும் போதெல்லாம் அது கூட்டிலேயே தங்கியது. அதன் ரெக்கைகளை விரிக்க மிகவும் பயந்தது. ஒரு நாள் அதன் தாய் அதற்கு உணவளிப்பதை நிறுத்தியது. பறவை அழுதது, அது போராடியது. ஆனால் அந்த நேரத்தில் அதற்கு குதிப்பதை தவிர வேறு வழி இல்லை. அது பயந்தது. ஆனால் பின்னர் நம்ப முடியாத ஒன்று நடந்தது. அது பறந்தது. அந்த நாளிலிருந்து அது மீண்டும் ஒருபோதும் உணவுக்காக காத்திருக்க வேண்டியதாக வரல. ரோகன் கவனமாக கேட்டார். அன்று இரவு அவனால் தூங்க முடியவில்லை. அவன் தந்தையின் வார்த்தைகள் அவன் மனதில் எதிரொலித்தன. நானும் அந்த பறவையை போலத்தானா? அவன் ஒன்றை உணர்ந்தான். மற்றவர்கள் முதல் அடி எடுத்து வைக்கும் வரை காத்திருந்தால் அவன் ஒருபோதும் வளர மாட்டான், ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான். அது ரோகன் மாற முடிவு செய்த நாள். அது எளிதானது அல்ல. முதல் முறையாக அவன் சொந்தமாக முடிவுகளை எடுத்தான். யாராவது தன்னை தள்ளுவதற்காக காத்திருக்காமல் படித்தான். அவன் தன் தொழிலில் ஒப்புதலை தேடாமல் துணிந்து செய்தான். பதில்களுக்காக மற்றவர்களுடன் ஓடுவதற்கு பதிலாக அவன் தன் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டான். முதலில் அவன் போராடினான். அவன் தன்னையே சந்தேகித்தான். ஆனால் ஒவ்வொரு சவாலிலும் அவன் வலிமையானான். பல வருடங்களுக்கு பிறகு ரோகன் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோரானான். மக்கள் அவனது தன்னம்பிக்கை, அவனது உறுதிப்பாட்டு, நடவடிக்கை எடுக்கும் திறன் ஆகியவற்றை பாராட்டினார். ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் அவரிடம், உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டார். ரோகன் சிரித்துக் கொண்டே கூறினார், மற்றவர்களை சார்ந்திருப்பதை நிறுத்திய நாளில் இருந்து நான் வெற்றி பெற தொடங்கினேன். அதுதான் நண்பர்களே உண்மை. வேறொருவர் முதல் அடியை எடுத்து வைப்பதற்காக நம்மில் எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? நாம் சொந்தமாக பறக்க பயப்படுவதால் எத்தனை கனவுகள் நிறைவேறாமல் விடப்படுகின்றன. உண்மை என்னவென்றால், உங்களுக்காக வேறு யாராலும் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. வேறு யாரும் உங்கள் பாதையில் நடக்க மாட்டார்கள். எனவே இன்று ஒரு முடிவை எடுங்கள். காத்திருப்பதை நிறுத்துங்கள். சார்ந்திருப்பதை நிறுத்துங்கள். முதல் அடியை எடுங்கள். ஏனென்றால் நீங்கள் அதை செய்ய தொடங்கும் தருணத்தில் உங்கள் வெற்றிக்கான பயணம் தொடங்குகிறது. இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் இதை கேட்க வேண்டிய ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே பொறுப்பேற்க வேண்டும் என்று நீங்கள் நம்பினால் லைக் பட்டனை அழுத்தவும். மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். முன்னேற இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு படி என்னவென்று கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் தருணத்திலிருந்து உங்கள் எதிர்காலம் தொடங்குகிறது. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.